வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெங்காய வடை. இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் கூட எடுக்காது. ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம இந்த வெங்காய வடையை நம்ம செஞ்சிடலாம். இந்த வெங்காய வடை எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 வெங்காயம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா உதுத்து விட்டுருணும். ஒரு இதழாக வர மாதிரி அந்த வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டுருங்க. மொத்தமாக இருந்தால் கூட உங்களுக்கு வடை போடும்போது ரொம்ப சேர்ந்துட்டு வேகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக எதழெல்லாம் தனித்தனியாக வர மாதிரி உதுத்து விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் உதுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம உப்பு ஏன் முன்னாடியே போடுறோன்னா அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி வரும். நம்ம இந்த மாதிரி உப்பை முதல்ல போட்டு நம்ம பிசைகிறதுனால வெங்காயத்துலேருந்து தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி வரும். அதே மாதிரி வெங்காயமும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இது 4 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு பச்சை மிளகாய் ரொம்ப மெலிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சு கொடுத்துடணும். இது வந்து நல்லா வடை மாவு பக்குவத்துக்கு வர மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி நம்ம இப்போ முதல்ல தெளிக்கக்கூடாது. தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சால் போதும். அதை விட அதிகமாகலாம் நீங்கள் தண்ணியே சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு பார்க்கும்போது வெங்காயமாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் வடையாக தட்டி போடும்போது இது கரெக்டாக நான் செட் ஆகிட்டு நல்லா வடையாக ரெடி ஆகிடும். எனக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்தது. அதனால் நான் ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ வந்து வடை தட்டி போடுற அளவுக்கு வெங்காயம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு உருண்டையாக உருட்டி நீங்கள் தட்டி வச்சுட்டு கூட நீங்கள் வடையாக போட்டு எடுத்துக்கலாம். இல்லை எண்ணெயை கடாயில் வச்சுட்ட பிறகு கூட தட்டி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி நான் எல்லா வடையும் தட்டி எடுத்துட்டேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே வடையை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். இது வந்து முக்கியமாக இதை வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிக்கக்கூடாது. பொரிச்சிங்கன்னா வெங்காயன்றதுனால சீக்கிரமாக வெளியே மட்டும் நல்லா கருகி போயிட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பொரிச்சு எடுங்க. இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகவும் வச்சுக்கலாம். இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இந்த வடையை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.